குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. நாம் மனம் என அறிவது மேல் மனம். மேல் மனம் முழுவதும் ஒன்றில் ஈடுபட்டால் நம் ஆர்வம் அதிகரித்து உச்சக்கட்டத்தில் நம்மை மறந்து விடுகிறோம். என்னை மறந்தேன், சூழ்நிலை தெரியவில்லை, நேரம் போனதே தெரியவில்லை என்பது மேல் மனம் முழுவதும் அன்னையிடம் ஈடுபடுவதால் இப்படி நேர்வதுண்டு. ஆனால் குறைவு. இந்த நேரம் அன்னை நினைவு சிறப்பாக இருக்கும். அந்நிலையை விட்டு வெளிவந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னை நினைவு பின்னணிக்கு போய் மறந்துவிடும். பொதுவாக நாம் ஒன்றை சிந்திக்கும் பொழுது பின்னணியில் வேறொரு எண்ணமும் இருப்பதுண்டு. மனம் ஆர்வமாக ஈடுபட்டால் அது இருக்காது. இதுவே முதல் நிலை. இந்நிலை அடிக்கடி ஏற்பட்டால் தன்னை மறக்கும் நிலை எழும். மேல் மனம் முழுவதும் ஈடுபட்டு தன்னை மறந்த நிலை முதிர்ந்து உன் மனதை தொட்டால் மறக்கும் நிலை ஏற்படும். மெய் மறந்து பரவசப்பட்டு புலங்காகிதம் அடைய உன் மனதில் நான் நிலைக்க வேண்டும். இடையராத அன்னை நினைவு பலிக்க நாம் உன் மனதை அடைந்து அங்குள்ள சைத்திய புருஷனை தொட்டு நம் வாழ்வு மையத்தை மேல் மனதிலிருந்து சைத்திய புருஷனுக்கு நிரந்தரமாக மாற்ற வேண்டும். சைத்திய புருஷன் வாழ்வின் ஆன்மீக சாரத்தை கேட்பவன். இறைவனோடு எந்நேரமும் எண்ணத்தால் தொடர்பு கொண்டவன். அவன் பார்வையும் நோக்கமும் இறைவனையே இடையராது நாடும். அவன் விழித்தெழுந்தால் இடையராது நினைவு பலிக்கும். அங்கு சென்று நிலைக்கும் வரை அன்னை நினைவு வரும். இடையராது இருக்காது. மனம் என்றால் நாம் எண்ணம் என அறிவோம். எண்ணம் மனதின் ஒரு பகுதி. முழு மனம் எண்ணத்தை விட பெரியது. கண் உறுப்பு பார்வை அதன் செயல் என்பதை போல் மனம் உறுப்பு அதனை குறிப்பது மூளை, அதன் செயல் மென்டல் கான்சியஸ்னஸ் அதன் ஜீவியமாகும். அதனுள் ஒரு பகுதி எண்ணம். அதே போல் சைத்திய புருஷனுக்கும் உறுப்பு ஜீவியம் உண்டு. சைத்திய புருஷனுக்கு உறுப்பு ஏற்பட்டால் அது சத்திய ஜீவனாகும். நம் சைத்திய புருஷன் என்று இப்பொழுது சொல்வது அதன் ஜீவியத்தையேயாகும். ஜீவியம் பார்வை போன்றது. அதன் பார்வை இறைவனை அன்னையை இடைவிடாது நோக்கும் தன்மையுடையது. நாம் அதை அடைந்தால் இடையராத அன்னை நினைவு பலிக்கும். சைத்திய புருஷன் வாழ்வின் ஆன்மீக சாரத்தால் ஆனவன் என்பதால் அவனுடைய நாமும் அந்த ஆன்மீக சாரத்தை நாட வேண்டும். ஓர் எண்ணம் எழுந்தால் அதன் மேல் பகுதியில் எண்ணத்தில் போக்கும் உள்ளே ஆன்மீக சாரமும் உண்டு. நாம் எண்ணத்தை மேலெழுந்தாற்போல் அனுமதிக்காமல் சமர்ப்பணத்தால் அதன் உள்ளுரை சாரத்தை நாடினால் அது சைத்திய புருஷனில் கொண்டு வரும்.